ஓவியங்களை கண்டும் கடந்தும் சென்றது உண்டு. ஆனால் நான் கண்ட இந்த பறையாட்ட ஓவியம் என்னை திரும்பி பார்க்க செய்தது. ஆம், இந்த ஓவியத்தில் உள்ள வண்ணங்கள் கண்களுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்வை உண்டாக்குகிறது. இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் என் இரு கண்களில் ஒரு கண் பார்வையில் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தலைக்குமாம் என்ற மகாகவி பாரதியாரின் வீர முழக்கத்தோடு ஆணுக்கு நிகராக பெண்ணும் பறையாட்டம் ஆடி தன் கலையை தலைத்தோங்க செய்வோம் என எண்ணி ஒற்றை காலில் நின்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பறையாட்டமும் கூட ஆடுவோமே என ஆடி தன் கலையை வளர்க்கின்றனர் இந்த பெண் பறை கலைஞர்கள். என் மற்றொரு கண் பார்வையில் நம் நாட்டில் இன்றும் சில இடங்களில் பெண் சிசுக்கள் அழிக்கப்படுகிறது. பெண்களாய் பிறந்த நாங்கள் அழிக்கப்படுபவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள் என்று உறக்க சொல்லி பறையடிக்கும் பெண்களாக நான் பார்க்கிறேன். இந்த ஓவியத்தில் உள்ள பறையாட்டம் ஆதி தமிழரின் பாரம்பரிய ஆட்டம். பறையாட்டம் உணர்ச்சி மிக்க ஆட்டம், எழுச்சி மிக்க ஆட்டம். ஆதி சமூகம் தன் மக்களுக்கு ஆபத்தை உணர்த்தவும் விலங்குகளிடம் இருந்து தற்காத்து கொள்ளவும் எழுப்பப்பட்ட சத்தம்தான் இந்த பறையாட்டத்தின் அடித்தளம். மனம் போன போக்கில் அடித்தாடிய ஆட்டம் காலப்போக்கில் கலை வடிவமானது. ஒவ்வொரு மனிதனின் இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, உற்சாகம், ஆவேசம் என அனைத்து உணர்ச்சியையும் உணர்த்தும் சக்தி வாய்ந்த சத்தம் தூய்மையான சத்தமாக மாறி நம்மை ஆட்டம் போட வைக்கின்றது இந்த பறையாட்டம். பறையாட்டம் வட்டமானது, மிகவும் வாட்டமானது, காட்டமானதும் கூட. பறையாட்டம் நல்ல சட்டமும் பேசும், நல்ல சாத்திரங்களும் பேசும். பறையாட்டம் சொற்களில்லா மொழியில் சோர்வே இல்லாமல் சொந்த கதையும் சரி சோகக் கதையும் சரி சரிசமமாக சத்தமாக பேசும். தோளினால் ஆனது கோலினால் பேசும். சங்க கால அரசர்கள் காலத்திலேயே இந்த பறை இசை இசைக்கப்பட்டது. பறையடி பெருகி வரும் புனலை அடைக்க, உழவர் மக்களை அழைக்க, வயல்களில் உழவு வேலை செய்வோரை ஊக்குவிக்க, விதைக்க, அறுவடை செய்ய, மன்னனின் செய்திகளை மக்களுக்கு அறிவிக்க, வெற்றி தோல்வி என அனைத்தையும் இந்த பறையாட்டம் வாழ்வோடு சேர்ந்துள்ளது. பறையாட்டம் தரமான இசை, தங்கமான இசை, பாரம்பரிய இசை, நம் பாட்டன்மார்களின் இசை, பல்லாயிரக்கணக்கான வரலாற்றை தன்னகத்தே கொண்ட ஆதி தமிழனின் இசை.